இவர் ஸ்மார்ட் போன் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி அந்த சுவிட்சர்லாந்து சிட்டில ஒரு 15th century church on the shore of a lovely lake. I found that I was looking for a Gutenberg printing press. அவரு எதை தேடி போறாரு? அதாவது ஜொஹான்ஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு 1440 ஒரு பிரிண்டிங் பிரஸ் ஒண்ணு, ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் அவர் தான் கண்டுபிடிக்கிறார். அதுக்கு முன்னாடி கையால எழுதப்பட்டதுதான் நம்மளுக்கு இருக்கு. சோ அதுதான் மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன். இங்க அதை பத்தி தான், அதையும் பிளஸ் ஐபோனையும் இங்க கம்பேர் பண்ணிக்கிறாங்க. பாருங்களேன், திஸ் வாஸ் த இன்டர்நெட் ஆஃப் இட்ஸ் டே. அதுதான் வந்து அப்ப இன்டர்நெட் ஆஃப் இட்ஸ் டே. இப்ப எப்படி இன்டர்நெட் இருக்கோ அப்ப அந்த புக்கு தான் இன்டர்நெட். அட்லீஸ்ட் ஆஸ் இன்ஃபுளுன்ஷியல் அஸ் த ஐபோன். பாருங்க, அட்லீஸ்ட் ஆஸ் இன்ஃபுளுன்ஷியல் அஸ் த ஐபோன், said Gabriel de Montmelon, the director of the Museum of the Reformation, toying with the replica of Johannes Gutenberg's great invention. அந்த அதாவது குட்டன்பர்க் என்ன கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி செஞ்சு அங்க வச்சிருக்கிறாங்க. பிஃபோர் த இன்வென்ஷன் ஒரு புக்கு குறைஞ்சது 300 பக்கம் இருந்தா கூட அவங்க 10 புக் அடிச்சிடலாம். பிஃபோர் லாங் average people could travel to places that used to be unknown to them with maps. என்னன்னா medical information more freely and quickly, diminishing average people. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து அவங்க ரொம்ப தூரம் பயணிக்க முடியும். எப்படி பயணிக்கிறோம், அதனுடைய ஹெல்ப்னால. இப்போ இந்த புக்ஸ்னால மெடிக்கல் அர்த்தம். அப்போ இது என்ன ஆயிடுச்சு, குவாக் டாக்டர்ஸ் அப்படின்னு பேரு. அததான் இங்க குவாக்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணிருக்காங்க, போலி மருத்துவர்கள். அதான் குவாக் டாக்டர்ஸ அவங்கள அது காலி பண்ணிருச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஆதென்டிக் சோர்ஸ் புக்ல இருக்கு. The printing press offered the prospect that a tyrant would never be able to kill a book or suppress an idea. ஒரு எவ்வளவு பெரிய கொடுங்கோலனா இருந்தாலும் அவனால ஒரு புக்கையோ அல்லது ஒரு ஐடியாவையோ அவனால கொல்லவே முடியாது. அது எப்படியாவது ஒரு புக் வடிவுல வெளியே வந்துடும். அப்ப Gutenberg's brainchild broke the monopoly that clerics had on the scriptures. அதாவது யாரெல்லாம் வந்து இந்த புக்கு, அதாவது பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எழுதுனாங்களோ அவங்க rose up against the king and gave a birth to nation. பாருங்க, புக்ஸ் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேம்ப்ளெட், அதாவது ஒரு பெரிய நியூஸ் பேப்பரா இருக்கும். அப்படிங்கிறாங்க புக் இந்த மாதிரி நிறைய எழுதி. So a question in the summer of the 10th anniversary of the iPhone. இப்போ anniversary of the, அது எப்போ 10th anniversary of the iPhoneல இந்த, அதாவது இந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு question என்னன்னா, as the device that is perhaps the most revolutionary of all time given us a single magnificent idea. இப்ப இந்த போன் இருக்கு இல்லையா, இவ்வளவு நேரம் நாம வந்து எப்படி அதை ரெவல்யூஷனைஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த ஐபோன் through new technology has also advanced human mind. பாருங்க, ஒவ்வொரு புது புக்கும் ஒவ்வொரு டெக்னாலஜியை மனுஷங்களுக்கு கத்து கொடுத்து அட்வான்ஸ் பண்ண வச்சிருக்கு. ஆனா ஐபோன் அப்படி இல்லை. ஷோர் யூ கேன் சே த ஐபோன் சேஞ்ச்ட் எவ்ரிதிங். ஆனா நீங்க சொல்லலாம் ஐபோன் எல்லாத்தையும் மாத்திருச்சுன்னு. By putting the world's recorded knowledge in the palm of a hand, it revolutionized work, dining, travel and socializing. அதாவது ஐபோனும் வந்து நிறைய பண்ணிருக்கு. என்ன, உள்ளங்கையில உலகம் எல்லாமே அந்த போன்லயே வந்துருச்சு. இது நம்மளுடைய ஒர்க்கை மாத்திருச்சு, ஒர்க் ஸ்டைலை மாத்திருச்சு,
நாம சாப்பிடுற விதத்தை, டிராவல் பண்ற விதத்தை, தென் சோஷியலைசிங், ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளுதல், அதுதான் சோஷியலைசிங். அதாவது ஒரு பெரிய திருவிழா, ஒரு பெரிய ஷாப்பிங் மால், அல்லது ஒரு வீக்கெண்ட் ஃபெஸ்டிவல், சர்ச் கோயர்ஸ். எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெம்பிள் சர்ச்சுக்கு எல்லாம் போறோம், அங்க போய் நிறைய பேர்த்த பார்க்கணும். ஃபெஸ்டிவலுக்கு போறதே அதுதான். இதுதான் சோஷியலைசிங். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசணும். இப்ப நாம வந்து அதெல்லாம் பண்றது இல்ல. நம்மளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க கிட்டயே நம்ம பேசுறது இல்ல. இட் மேட் இஸ் மோர் அண்ட் நார்சிஸ்டிக். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது நாம நம்மளையே நம்மளுக்கு ரொம்ப அதிகமா பிடிச்சு போச்சு. நம்ம அழகுலயே நம்ம மயங்கி விழுந்துட்டோம். It is a more of me doing cool stuff. அதான் இந்த போன்னால நாம அதுலயே மயங்கி விழுந்துட்டோம். And it unleashed an army of awful trolls. இது வந்து என்ன பண்ணிருக்கு, awful trolls தான் அதிகப்படுத்தி இருக்கு. We no longer have the patience to sit through a baseball game without the reach to the packet. நம்மளுக்கு இப்பெல்லாம் வந்து ஒரு கேம் கிரவுண்ட்ல பார்க்க போறோம்னா ரொம்ப அரிது. எந்த பக்கத்துல கிரவுண்ட் இருந்தா தான் நேர்ல போய் பாக்குறோம். அப்படி இல்லையா நாம என்ன பண்றோம், நேரா வீட்டுல உட்காந்து, முதல்ல எல்லாம் டிவியை பார்த்தோம், இப்ப செல்போனை பாக்குறோம். தென் நீங்க கிரவுண்ட்லயே உட்கார்ந்து இருந்தாலும், ஆடியன்ஸா ஸ்பெக்டேட்டர்ஸா உட்கார்ந்து இருந்தாலும், உங்க போனை கையில வைக்காம நீங்க உட்கார்றது இல்ல. அப்படியே நீங்க கையில வச்சிருந்தாலும் அதை பாக்கெட்ல வைக்கிறதுல நீங்க என்ன பண்றீங்க, அதை நோண்டிக்கிட்டு தான் இருக்கீங்க. And one more casualty of Apple selling more than 1 billion phones in a decades time என்னன்னா, daydreaming has become a lost art. ஆப்பிள் போன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 வருஷத்துல பில்லியன், மோர் தென் பில்லியன் பீசஸ் வித்து இருக்கு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, டே ட்ரீமிங், பகல் கனவு காணுதல், அந்த ஆர்ட், அந்த கலையே போயிருச்சு. பாருங்க, for all that I'm still waiting to see if the iPhone can do what printing press did for religion and democracy. இப்ப நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு, ஐபோன் பிரிண்டிங் பிரஸ் பண்ண மாதிரி ஏதாவது பண்ணுமா இந்த ரிலீஜியன், மதத்துக்கும் டெமோக்ரஸிக்கும். ஒண்ணுமே இல்ல. The Geneva Museum makes a strong case that printing press opened up more minds than anything else. அந்த மியூசியம் சொல்லுது என்ன, இந்த பிரிண்டிங் பிரஸ் தான் வந்து மிகப்பெரிய விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துச்சு. இட் ஓபன்ஸ் அப் மைண்ட்ஸ், மக்களை சிந்திக்க வச்சுது. அதான் ஓபன் அப் மைண்ட்ஸ். It is hard to imagine the French or American revolutions without those enlightened voices in print. அப்ப இந்த நம்ம புக்கு மட்டும் பண்ணல, சின்ன சின்ன நியூஸ் பேப்பர்ஸ், பாம்ப்ளெட்ஸ் இதெல்லாம் பண்ணோம். அப்ப அமெரிக்கன் அண்ட் பிரெஞ்சு ரெவல்யூஷன்ஸ் எல்லாமே இந்த பிரிண்ட் மூலியமா வரப்பட்ட ரெவல்யூஷனரி தாட்ஸை படிச்சு வந்தது. பாருங்க, அமெரிக்கன் ரெவல்யூஷன் இன்டியூஸ்டு பிரெஞ்சு ரெவல்யூஷன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 1750கள்ல நம்மளுக்கு அமெரிக்கன் ரெவல்யூஷன் வருது. அதே மாதிரி 1789ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 1775 to 1783 அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1789ல பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இப்போ இதுதான் சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் ரெவல்யூஷனரி தாட்ஸ் எல்லாம் அவங்க பேப்பர்ல படிச்சதுனாலதான் இப்படி ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனே வந்துச்சு. No long after Steve Jobs introduced his iPhone, he said that the bound book was probably headed for a historic attack. அதாவது இப்ப நாம பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இனிமே நம்ம புக்ஸ் எல்லாம் பயன்படுத்த போறது இல்ல, அதெல்லாம் அட்டாலிக்கு போக போகுது. நாட் சோ ஃபாஸ்ட், சீக்கிரமா இல்ல. ஆஃப்டர் பீரியட் ஆஃப் ரேபிட் growth in e-books, பாருங்களேன், e-books நிறைய இப்ப e-books வந்துருச்சு. Something closer to the medium of Chaucer's volume has made a great comeback. அதாவது சாசர் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி, அவர் தான் சாசர். அவருடைய டைம் பாத்தீங்கன்னா 1340 to 1400. அப்போ அந்த டைம்ல அவர் எழுதின புக் எல்லாம் கூட இப்ப இ-புக் ஃபார்மட்ல வந்துருச்சு. The hope of iPhone and the internet in general was that it would free people in a closed society. ஒரு closed societyல மக்களை ஃப்ரீ பண்ணி விடுது. But the failure of the Arab Spring and the continued suppression of ideas in North Korea, China and Iran has not borne that out. ஆனா என்னதான் நம்மளுக்கிட்ட டெக்னாலஜி இருந்தாலும்
இந்த அராப் ஸ்பிரிங்னுடைய ஃபெயிலியர், இதெல்லாம் ஈவெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் நார்த் கொரியா, சைனா, ஈரான்ல இருக்கக்கூடிய சப்ரஷன்ஸ், யாரும் மீடியாவை அதிகமா பயன்படுத்தக்கூடாது. இதுக்கெல்லாம் வழி என்ன வகுக்கல. The iPhone is still young. இப்போ இந்த ஐபோன் என்ன, it is still young. It has certainly been one of the most important, world changing and a successful product in history. இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வேர்ல்டு சேஞ்சிங், உலகத்தையே மாத்தக்கூடிய சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான் இந்த இதுல. As Apple CEO Tim Cook said, but I'm not sure if the world changed for the better with iPhone. ஆனா அந்த ஆப்பிள் சிஇஓ சொன்ன மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னா இல்லை. பிரிண்டிங் பிரஸ் மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கான்னா இல்லை. ரைட், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல பாருங்க, இப்ப நாம இந்த क्वेश्चंसக்கெல்லாம் ஆன்சர் பண்றோம். The printing press has been likened to the internet for which one of the following reasons. என்ன, அதாவது ஏன் பிரிண்டிங் பிரஸ் வந்து இன்டர்நெட் கூட அதை மேட்ச் பண்றாங்க. It enabled rapid access to new information and sharing of new ideas. Right. சீக்கிரமா தகவல்களையும் பெறுவதற்கு, நியூ ஐடியாஸை பெறுவதற்கும் ஷேர் பண்றதுக்கும் உதவுச்சு. எது? இன்டர்நெட். அதுக்கு முன்னாடி புக்கு உதவுச்சு. It represented new and a revolutionary technology compared to the past. இல்ல, ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே, நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. அப்புறம் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, அதாவது பாஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது புது டெக்னாலஜியே சொல்லுது அப்படிங்கிறாங்க. இல்ல, டெக்னாலஜியே புதுசுதான். அப்ப பி கிடையாது. It encouraged reading among the people by giving them access to thousands of books. அப்ப என்ன பண்ணுதுன்னா, ரீடிங் ஹேபிட்டை அதிகப்படுத்துது அப்படிங்கிறாங்க. இல்ல, it gave people access to pamphlets and literature in several languages. இதென்ன, அதாவது செவரல் வெவ்வேறு மொழிகள்ல அது அந்த புக்கை, பாம்ப்ளெட்டையும் புக்ஸையும் கொண்டு போச்சு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. அப்போ 1 ஆப்ஷன் இந்த क्वेश्चனுக்கு பாத்தீங்கன்னா 7க்கு A is the right answer. According to the passage, 8th one பாருங்க, the invention of the printing press did all of the following except, பாருங்க, printing press என்னென்னலாம் பண்ணுச்சு? Promoted the spread of enlightened political values across the countries. Right. அதாவது மேம்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பான அரசியல் சிந்தனைகளை கொண்டு போய் சேர்த்துச்சு. ஓகே. Give people a direct access to authentic medical information and religious texts. Correct. மெடிக்கல் இன்ஃபர்மேஷனுக்கும் ரிலீஜியஸ் டெக்ஸ்டுக்கும் டைரக்ட் ஆக்சஸ் கொடுத்துச்சு. Shortened the time taken to produce books and pamphlets. Correct. ஒரு வருஷம் ஆன ஒரு புக்கு தயாரிக்க 1 வருஷம் ஆச்சு, 4 பேர் சேர்ந்து. ஆனா இங்க ஒரே நாள்ல 3000 பேஜ், கிட்டத்தட்ட 10 புக்கு தயாரிக்கலாம். இது எல்லாமே கரெக்ட். அப்போ எக்ஸப்ட் இன்னும் ஒண்ணு என்ன, enabled people to perform various tasks simultaneously. ரொம்ப ஈஸி, இதுதான் கிடையாது. அப்ப 8க்கு டி. புரியுதா உங்களுக்கு? இதை தவிர மற்றது எல்லாமே இருக்கு. ஓகே. Steve Jobs predicted which one of the following with the introduction of iPhone? Steve Jobs predict பண்றாரு என்ன நடக்க போகுது ஐபோன்னால. People would switch from reading on the internet to reading on their iPhones. இது ஒரு மேலோட்டமான கருத்து. ஆனா அப்படி யாரும் போன்ல படிச்சிட முடியாது. நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர்லயோ ஒரு ஐபோன்லயோ அல்லது ஸ்மார்ட் போன்லயோ ஒரு இபுக்லயோ 20 நிமிஷத்துக்கு மேல உங்களால படிக்க முடியாது. நீங்க ஹார்ட் காப்பி கையில் இல்லாம பண்ணவே முடியாது. அடுத்தது, people would lose interest in historical and traditional classics. அதெல்லாம் சொல்லல இங்க. Reading printed books would become a thing of the past. ரைட், இதை சொல்லியிருக்காரு. The production of e-books would eventually fall. இதை சொல்லவே இல்லை. e-books தான் அது எப்படி eventually fall ஆகும்? இல்ல. அப்போ A கிடையாது, B கிடையாது, D கிடையாது. C is the right answer. அடுத்தது, I'm still waiting to see if the iPhone can do what the printing press did for a religion and democracy. Religion and democracyக்கு என்ன printing press செஞ்சுச்சோ அதுல கொஞ்சமாச்சும் ஏதாவது ஐபோன் செய்யுமா? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ இது வந்து இவருடைய நம்பகத்தன்மை. ஏன்னா அது இது வரைக்கும் எதுவும் செய்யல, அதனால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதை ஆன்சரா கேட்டிருக்கிறாங்க. இதை எக்ஸ்பிரஸ் பண்ற சென்டென்ஸ். The rise of religious groups in many parts of the world. இல்ல.
இந்த இதனுடைய அன்சர்டைனிட்டி என்ன காரணம்? The expansion and trolling and narcissism among users of internet இல்ல. The continued suppression of free speech in closed societies. ரைட். அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம பார்த்த ஆப்ஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே அங்க இருக்கு, அந்த பேசேஜ்ல இருக்கு. ஆனா அந்த ஆத்தர் என்ன ஒண்ணு சொல்றாரு, எவ்வளவுதான் நம்ம டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு, அதாவது ஒரு இடத்துல அதை சப்ரஸ் பண்றாங்கன்னா அதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப சி ஆப்ஷன் அதை சொல்லுது பாருங்க. அடுத்தது டிக்ளைன் இன் ரீடிங் ஹேபிட்ஸ் அமாங் தோஸ் யூஸ் த டிவைஸ், இதுவும் சொல்லல. அப்ப சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க. The author attributes the French and American revolutions to the invention of the printing press. அதாவது பிரெஞ்ச் அண்ட் அமெரிக்கன் ரெவல்யூஷனை எதுக்கு பிரிண்டிங் பிரஸோட அவர் ஆட்ரிபியூட் பண்றாரு, அதை சம்பந்தப்படுத்துறார் அப்படிங்கறத கேள்வி. Maps enabled a large number of Europeans to travel and settle in the American continent. இல்ல, பிரிண்டிங் பிரஸ் மூலியமா மேப் பிரசுரிட்டதுனால யூரோப்பியன்ஸ் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, the rapid spread of information exposed people to new ideas on freedom and democracy. அதாவது டெமோக்ரஸி அண்ட் ஃப்ரீடமை பத்தின நிறைய கருத்துக்களை மக்கள் கிட்ட சீக்கிரமா கொண்டு போய் சேர்த்துச்சு பாருங்க. It encouraged religious freedom among the people by destroying the monopoly of religious leaders on the scriptures. அதாவது religious freedom among the people by destroying the monopoly of religious leaders on the scriptures. அதாவது ஒரு சில ஸ்கிரிப்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்ப அதை அவங்க மட்டும்தான் படிச்சு சொல்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள். அப்ப இதை என்கரேஜ் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன, இட் என்கரேஜ் ரிலீஜியஸ் ஃப்ரீடம், ரிலீஜியஸ் ஃப்ரீடத்தை அதை என்கரேஜ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. It made available revolutionary strategies and opinions to the people. சரியா? It made என்ன, இதெல்லாம் தான் காரணமா அமெரிக்கன் அண்ட் பிரெஞ்சு ரெவல்யூஷன் உருவாகிறதுக்குன்னா? இல்ல, rapid spread of information அதுதான் காரணம். அப்போ 11th ஒன்னுக்கு B. Then the main conclusion of the passage is that the new technology has, பாருங்க, the new technology has என்ன அதுக்கு இருக்கு? Some advantages, but these are outweighed by its disadvantages. So far not proved as a successful as the printing press in opening people's minds. Some advantages, but these are outweighed by its disadvantages. சில அட்வான்டேஜஸ் இருக்கு, ஆனா அதை காட்டிலும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அது அப்படியா சொல்லுது இந்த பேசேஜ்? அப்படி டைரக்டா useful than printing press because people spend more time ஏதோ அது மாதிரி ஐபோன் பண்ணல அப்படிங்கிறாங்க. அப்போ 12th B is the right answer. ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு இதுல? அப்படின்னா என்னுடைய முன்னோடிகள், எனக்கு முன்னோடிகள், அவங்க தான் ப்ரெடிசஸர்ஸ். நான் சொல்றது புரியுதா? எனக்கு பின்னே வருபவர்கள், என்னை பின்பற்றி வருபவர்கள், எனக்கு அப்புறம் வருபவர்கள், அவர்களுக்கு பேர் என்ன? சக்சஸர்ஸ். புரியுதா? சக்சஸர்ஸ், ப்ரெடிசஸர்ஸ். முன்னோடிகள், ஒருவரை பின்தொடர்ந்து வருபவர்கள், அடுத்து வருபவர்கள், சக்சஸர்ஸ். ரைட். A work is a classic by reason of its resistance to contemporaneity and is opposed to universality. ஒரு ஒர்க் கிளாசிக் அப்படின்னு நாம ஏன் சொல்றோம் அப்படின்னா, இது வந்து யூனிவர்சாலிட்டிய ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த ஏஜுக்கு அது பொருந்தாது.
இந்த ஏஜுக்கு அது பொருந்தாதுன்னா அதனுடைய ஃபார்ம், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த ஏஜ்ல இருக்கிற மாதிரியே அது இருக்காது, அது டிஃபரெண்டா இருக்கும். அதத்தான் அப்படி சொல்றாங்க. A work is a classic by a reason of its resistance to contemporaneity. Resistance to contemporaneity, இக்காலத்துல என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் அது சொல்லாது. ஆனா அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா அது எக்காலத்துக்குமா தோணும். அதுதான் இங்க சொல்றாங்க. And supposed universality இருக்கா, by reason of its capacity to indicate human particularity and difference in the past epoch. By reason of its capacity to indicate human particularity and difference in the past epoch அப்படிங்கிறாங்க. அதாவது இதனுடைய கெப்பாசிட்டி டு இண்டிகேட் ஹியூமன் பர்டிகுலாரிட்டி, அந்த ஹியூமன் பர்டிகுலாரிட்டியை குறிக்கிறதுக்கும் அந்த பாஸ்ட்ல இருக்கக்கூடிய இதுக்கும் அது சொல்றாங்க, அதனுடைய டிஃபரன்சியேஷன். The classic is not what tells me about shared humanity. இந்த கிளாசிக் அப்படிங்கிறது ஒரு ஷேர்டு ஹியூமனிட்டி பத்தி சொல்லல. ஆர் more truthfully put, what lets me recognize myself as already present in the past. More truthfully put, ரொம்ப சொல்லணும்னா, let me recognize myself as already present in the past. நான் என்ன பண்றேன், என்னைய நான் பாஸ்ட்ல இருந்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். What nourishes me in the illusion that everything has been like me and has existed only to prepare the way for me. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன மாதிரியே இருந்துச்சு, அது என்னைய ப்ரிப்பேர் பண்றதுக்கோசரமே இருந்த மாதிரி இருந்துச்சு. Instead, the classic is what gives access to radically different forms of human consciousness for any given generation of ideas. அவங்க என்ன சொல்றாங்க, இன்ஸ்டெட் இப்படி இது இல்லாம ஒரு கிளாசிக் அப்படிங்கிறது என்ன, it gives a access to radically a different form of human consciousness. அதாவது டிஃபரண்ட் ஹியூமன் கான்சியஸ்னுடைய பல பரிணாமங்கள் அது சொல்லுது. ஃபார் எனி கிவன் ஜெனரேஷன் ஆஃப் ரீடர்ஸ், எந்த ஜெனரேஷன் ஆஃப் ரீடர்ஸுக்கும் கிளாசிக் அப்படின்னா அது இண்டிவிஜுவல், அது ஒரு தனி டைப். அதுக்கு எல்லா காலத்துக்குள்ளயும் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா எந்த காலம் மாதிரியும் அது இருக்காது. அதுதான் இண்டிவிஜுவலிஸ்டிக். அதைத்தான் நம்ம கிளாசிக் அப்படிங்கிறோம். பாருங்க. And thereby expands for them the range of possibilities of what it means to be human being. So அப்ப thereby என்ன பண்ணுதுன்னா, expands for them the range of possibilities of what it means to be human being. So அப்படி இருக்கும்போது இது அந்த ஜெனரேஷன் டு த கிவன் ஜெனரேஷனுக்கு அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அது மாதிரி அது அர்த்தத்தை கொடுக்குது, மீனிங்ஃபுல்லா கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. மீனிங்ஃபுல்னஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான பேசேஜ். ஒரு கிளாசிக்னா என்ன, அதை எப்படி நாம டிஃபரன்ஷியேட் பண்றோம், எப்படி கிளாசிக் ஹியூமன் கான்சியஸ்னஸை வெளிப்படுத்துது, ரேடிக்கலி டிஃப்ரெண்ட் ஹியூமன் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறோம். இவ்வளவுதான் சிம்பிள் இந்த பேசேஜ்ல. ஸோ ஓகே, இப்போ இதுல நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல எது இந்த ஆத்தர் சொல்ல வரத பெஸ்டா சொல்லியிருக்கு, எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கு பாருங்க. A classic is able to focus on the contemporary human condition and a unified experience of human consciousness. Okay, இருக்கு நம்மளுக்கு. A classic பாருங்க is able to focus on the contemporary human condition. இல்லை it's not able to focus on the contemporary human condition. அது கிடையாது. Okay, a classic work seeks to resist particularity and temporal difference even as it focuses on common humanity. It resist particularity அப்படிங்கிறது இல்லை. அது particularity எல்லாம் அது ரெசிஸ்டே பண்ணல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எந்த particularityயும் அது ரெசிஸ்ட் பண்ணல. அடுத்தது, a classic is a work of exploring the new, going beyond the universal, the contemporary and the notion of unified human consciousness. பாருங்க, ரொம்ப க்ளோஸான ஆன்சர். கிளாசிக் அப்படிங்கிறது என்ன, புதுசா கண்டுபிடிக்கிறது. அந்த ஒர்க்கு ஏதாவது ஒரு புது விஷயத்தை டீல் பண்ணியிருக்கோம்,
அதே மாதிரி அந்த அக்காலகட்டத்திற்கு அப்பால் போய் சிந்திச்சிருக்கும். அந்த காலகட்டத்துக்கு தாண்டி அது இருக்கும். அது வந்து ஒரு யூனிஃபைடு ஹியூமன் கான்ஷியஸ்னஸ வெளிப்படுத்தும். இந்த மாதிரியான டைப் தான் நம்மளுக்கு கிளாசிக். ரைட். 4th ஆப்ஷனே பார்த்திடலாம். A classic is a work that provides access to universal experience of human race. இல்ல. இத படிச்சனே சொல்லிடலாம். It does not give access to universal human அதாவது universal experience of human raceக்கு அது கொடுக்கல. அப்போ C best fits 25க்கு C. ஸ்டூடண்ட்ஸ் புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த பேசேஜ்ல எனக்கு ஏதாவது விஷயம் புரியல அல்லது எப்படி நீங்க அதை பாக்குறீங்க? நம்ம எந்த ஒர்க் எடுத்துக்கலாம்னா அதனுடைய சீக்வன்ஸ் இதுதான் அந்த சோ அப்ப என்ன ஆகுதுன்னா நாம ஒரு டாக்டர் மூலியமாவே பண்ணிடலாம். இப்போ எப்படி வந்து இத லெபார்டரிக்குள்ள இப்ப பண்ணிட்டு இருக்காங்களோ அதை காட்டிலும் ரொம்ப சுலபமா இது மார்க்கெட் அதுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. The cardiac disease causes sudden death in otherwise healthy young athletes and affects about 1 in a 500 people overall. இந்த cardiac disease இருக்கு இல்லையா, இது causes sudden death அல்லது healthy young athletes affect about 1 in a 500 people overall. இந்த athletes எல்லாம் வந்து இதுல affect ஆகுறாங்க. அடுத்தது, correcting the mutation in the gene would not only and the mutation in a particular gene and a child will suffer from a condition even if it inherits only one copy of the muted gene. அப்போ என்ன சொல்றான்? It is caused by a mutation in a particular gene. இது வந்து ஒரு பர்டிகுலர் ஜீன்ல தான் அந்த மியூட்டேஷன் பண்ண முடியும். And a child will suffer from a condition even if it inherits only one copy of the muted gene. அப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிகமா வச்சுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. In results announced in Nature this week, என்னன்னா scientists fixed a mutation that thickens the heart muscles. அப்போ இந்த மியூட்டேஷனை அவங்க சரி பண்றாங்க. என்னன்னா அது ஹார்ட் மசில்ஸை நல்லா திக் பண்ணுது. A condition called hypertrophic cardiomyopathy. A condition, அது என்ன பேருன்னா hypertrophic cardiomyopathy. இப்போ இதை ஆர்டர் பண்ணணும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள். இதுல ஆர்டர் பண்ணுங்க. எது ஃபர்ஸ்ட் வரும் நம்மளுக்கு பாருங்க. the cardiac disease causes sudden வராது. correcting the mutation என்ன வராது. it is caused by வராது. in results வராது. இதெல்லாம் கடைசி. ரைட். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 is the first one. option 1 is the first one. ரைட். அடுத்தது போங்க. Fueling hopes that such a procedures may one day be available outside laboratory conditions. outside laboratory conditions-க்கு அது அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஆனா இது நம்மளுக்கு சரி, இது எண்டிங்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னோட இது cardiac disease causes sudden death இல்ல. correcting the mutation in the gene, correcting the mutation in the gene இல்ல. it is caused by a mutation in a particular gene and a child welfare அத பத்தி பேசவே இல்ல. ஓகே. in results announced in Nature this week, scientists fixed a mutation that thickens the heart muscles and a condition called hypertrophic cardiomyopathy. அப்போ இந்த இதுக்கு பேரு தான், அதாவது what's this exam? A condition called hypertrophic
கார்டியோமயோபதி அப்படிங்கிறாங்க. ரைட். இதுல ரொம்ப ஈஸியா நீங்க அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்லிட்டேன். மீதி இருக்கிறதெல்லாம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பாப்போம். ஒன்னுக்கு ஒன்னு தான். அடுத்தது நம்பர் 5. ஒன்னுக்கு அடுத்தது நம்பர் 5. இத பார்க்கணும். அடுத்தது பாருங்க. இல்ல இட்டு வந்திருக்கு. ரைட். செகண்ட் 152. புரியுதா நான் சொல்றது? 152. அடுத்தது fourth one 152 4. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு 3. அவ்வளவுதான். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. Find the sentences related to a topic are given below. 4 of them can be put together to form a meaningful and a coherent short paragraph. Identify the odd one out. பாருங்க, இது ரொம்ப ஈஸி. 32 பாருங்க. People who study children's language spend a lot of time watching how babies react to the speech they hear around them. அதாவது குழந்தைகள் எப்படி நாம எழுப்பக்கூடிய வாய்ஸுக்கு, அவங்க காதுல கேட்கிற அந்த வாய்ஸுக்கு ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறதான் இங்க கொடுத்திருக்காங்க. They make films of adults and babies interacting and examine them very carefully to see whether the babies show any signs of understanding what the adults say. இருக்கா? They make films of adults and babies interacting and examining them very carefully to see whether babies show any signs of இதெல்லாம் சுத்தமா கிடையாது. 10 நிமிடம் நீங்க சொல்லுவீங்க, நான் வெயிட் பண்ணேன். ஓகே, இல்ல. They believe that the babies begin to react to language from the very moment they are born. இது டைரக்டா நம்மளுக்கு கொடுக்கல. Sometimes the signs are very subtle. The slightest movement of the baby's eyes or heads off, or the head or the hand. You would never notice them if you are just sitting with the child, but by watching a recording over and over. இப்போ இதுல எது நம்மளுக்கு it is an odd one. எது இதுல வந்து odd one? ரொம்ப சிலபல், சரி, ரொம்ப சுலபம். ரைட். அடுத்தது பாருங்க. 35th question. Okay, neuroscientists have just, இது அதே பேட்டர்ன் தான். Neuroscientists have just began studying exercises impact within the brain cells. பாருங்க, neuroscientists have just begun studying exercises impact within the brain cells. Even there, in the roots of our biology, they have found signals of the body's influence on the mind. Body's influence on the mind. எப்படி அத மைண்டை அந்த மூட மாத்துது, மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவோம். It turns out that moving on our muscle produces a proteins that travel through the bloodstream and into the brain, where they play a pivotal roles in the mechanizations of our highest thoughts and processes. நிறைய வண்டியா கொடுத்துருப்பான், நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு டைம் இருக்காது.
In today's technology driven plasma screened in world, it is easy to forget that we are born moors of animals. இது எல்லாமே சொல்லலாம். In fact, because we have engineered a movement right out of our lives. Right out of our lives. It's only in the past few years that neuroscientists have begun to describe these factors which how they work, and each new discoveries add new inspiring depths to the picture. அதாவது எப்படி வந்து ஒருத்தர் வஞ்சிக்கப்படுறாங்க, அவங்க எழும்பி வரும் பொழுது நிறைய விஷயங்கள் அங்க அவருக்கு சாதகமா நடக்குது. அதுதான் பாருங்க, இந்த ஒர்க்குக்கு பெயர் தான் என்ன ஆயிடுச்சு, த பிகினிங் வாட்டர் இப்ப இல்ல. சன்னுல இருந்து வரக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அதாவது collide with molecules in atmosphere, knocking them into space or giving them an electric charge that caused them to swept away by the solar wind. solar windனால அது அடித்து அதாவது மறையப்படுகிறது. Most of the planet's remaining water is now frozen or buried, but clues over the past decade suggested that some liquid water, a presumed necessity for life, must survive in the underground aquifers. ஆனா இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி உள்ளுக்குள்ள அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. Data from NASA's MAVEN orbiter show that solar storms stripped away most of the Mars's once thick atmosphere. அதாவது நாசாவினுடைய அந்த ஒரு சில லிக்விட் வாட்டர் இன்னமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல எது த ஆட் ஒன் அவுட்? ரொம்ப சிம்பிள். பாருங்க, எது வாட்டரை பத்தியே பேசல. நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன். எது வாட்டரை பத்தியே பேசல நம்மளுக்கு, மத்ததெல்லாம் வந்து an ocean was lost. இது என்ன, எந்த பிளானட்னு சொல்லல, அவுட் ஆஃப் த அட்மாஸ்பியர்னு சொல்லல. அப்போ நம்ம எர்த்தை தான் அதை எடுத்துக்கணும். அப்போ 34க்கு 1 is the அதை பர்டிகுலரா சொல்லல, ரொம்ப ஓவராலா சொல்லுது. அப்படி இருக்கும்போது மத்த சென்டென்ஸ் எல்லாம் இன் பர்டிகுலரா எக்ஸ்பிளைன் பண்ற பத்தி தான் பேசுது. ஆனா அது எந்த இடம்? அப்போ 1 is the odd one. ரைட். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு இதுல இன்னொரு சூப்பரான பேசேஜ் 32 எடுத்துக்கங்க. அந்த 32ல பாருங்களேன், இன்னும் நல்லா இருக்கும். இந்த பேசேஜ் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா புரியும் உங்களுக்கு. People who study, இதுவும் அதே டைப் தான், odd one out. People who study children's language spend a lot of time watching how babies react to speech they hear about them. Sorry, they hear around them. அதாவது people எப்படி வந்து people வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரனுடைய லாங்குவேஜை படிக்கிறாங்க. அதாவது எப்படி அவங்க பேசுறாங்க, எப்படி அவங்க கத்துக்கிறாங்க அப்படின்னு. எப்படி பேபிஸை பார்த்து கத்துக்கிறாங்க, எப்படி அவங்க ரியாக்ட் பண்றாங்க சவுண்டுக்கும் ஸ்பீச்சுக்கும், அவங்கள சுத்தி கேட்கிற விஷயத்துக்கும். They make films of adults and babies interacting and examine them very carefully
to see whether the baby show any signs of understanding or of what the adults say. ஒரு பேபி கிட்ட ஒரு அடல்ட் பேசுற மாதிரியும் அது அந்த வீடியோவை அந்த ஒரு குழந்தைகிட்ட போட்டு காட்டுறாங்க. அது என்ன ரியாக்ஷன் கொடுக்குது? They believe that the babies begin to react to language from the very moment they are born. அவங்க என்ன நம்புறாங்கன்னா, பிறந்த உடனே குழந்தை நாம சொல்ற லாங்குவேஜுக்கு அது தலைய ரெஸ்பாண்ட் பண்ணுது. Sometimes the signals or sometimes the signs are very subtle, slight movements of the baby's eyes or head or the hands. சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த சைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பார்க்க உன்னிப்பா பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த பேபியினுடைய அந்த ஐஸ், ஹெட்ஸ், அதனுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். You would never notice them if you are just sitting with a child, but by watching a recording over and over you can spot them. சைல்டு பக்கத்திலே உட்காந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியாது, அதை நீங்க பார்க்கவும் மாட்டீங்க. ஆனா அதை வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப அதை பார்த்து சொல்லலாம். பாருங்க, ரொம்ப 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 சிம்பிள். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். ஓகே, நான் கொடுத்துருக்கிற ஹோம்ஒர்க் எல்லாம் மீதி இருக்கிறதெல்லாம் ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கங்க. உங்களுக்கு எல்லா மாடல்லையும் ஒவ்வொரு இது சொல்லியாச்சு. பேசேஜ் 1, ஆடு 1 அவுட்டு, ப்ளஸ் சம்மரி எது பெஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது, ப்ளஸ் ஆர்டர் சீக்வன்சிங், இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு.